சுந்தர வடிவேலுங்கிற கேரக்டர் தான் ரைட்டர் மகேந்திரனுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறத பாருங்க. பயங்கர சுயநலமான ஒருத்தர், தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிற ஒருத்தர் வைஃபை இல்ட்ரீட் பண்றாரு. அவருக்கு இந்த ரெக்ரெட் கில்ட் எல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. தனக்கு ஈக்குவலா அந்த ஊர்ல யாரும் இல்ல, இருக்கவும் கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர். அவருடைய அந்த அதீதமான சாடிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்கு இந்த படத்துல. மென்டல் ஹெல்த், மேரேஜ் லைஃப்ல இருக்கிற அபியூஸை பத்தி எல்லாம் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கு, நிறைய அவேர்னஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா 1979லயே பிசிக்கல் அபியூஸை விட மென்டல் அபியூஸ்ல கொடுமைப்படுத்துற ஒரு வில்லன் கேரக்டர் எழுதியிருக்காரு ரைட்டர் மகேந்திரன். கேட்க ரொம்ப சீரியஸான கதை மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இது ரொம்ப சாஃப்டா நிதானமா ட்ரீட் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் மகேந்திரன். எழுத்தாளர் புதுமை பித்தனுடைய சிற்றன்னை அப்படிங்கிற சிறுகதையிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த திரைக்கதையை மகேந்திரன் எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் புதுமை பித்தன் தரப்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலா நீங்க பெருசாலாம் ஒன்று இன்ஸ்பயர் ஆகல, இந்த சின்ன கேரக்டர் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க, திரைக்கதை ஃபுல்லா நீங்க வேற எதனா பண்ணிருக்கீங்க, எதுக்கு கிரெடிட் கொடுத்தீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா சின்ன ஸ்பார்க்கா இருந்தாலும் அது எனக்கு அந்த கதை தான் கொடுத்துச்சு, ஸோ கண்டிப்பா உரிய கிரெடிட் நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு மகேந்திரன் சொல்லியிருக்காரு. இதனால தான் அவர் ஒரு லெஜண்ட்.